தமிழ் பெண்ணுக்கு பெரிய மரியாதை ஆக்சுவலாக கிடையாது. இப்போ இதில் கூட பாருங்களேன், யார் யார் படமும் இருக்குது, பெரியார் படம் இருக்குதான்னு எனக்கு தெரியல. பெரியார் இருக்காரா? இது என் வாழ்க்கை, எங்கள் அம்மா வேற நான் வேறன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 50 வயசு ஆனால் கூட வராது. 50 வயசு ஆனால் கூட ஒரு ஆண் மகன் கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்களேன், எங்க இது செய்யலாம் எங்கள் அம்மா கிட்ட கேட்டு சொல்கிறேன். அந்த பெண்ணோட கருமுட்டை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், ஆணோட விந்தணுன்றது ரொம்ப புள்ளி மாதிரி சின்னதாக தான் இருக்கும். ஆனால் ஒரு 200 மில்லியன் இருக்கும் ஆண்கிட்ட, பெண்கிட்ட 1 மாதத்துக்கு ஒன்று தான் இருக்கும். இந்த டெலிவரி சார்ஜஸ்லாம் நான் பே பண்ண முடியாது, உங்கள் அம்மா வந்து பே பண்ண சொல்லு, உங்கள் அப்பனை பே பண்ண சொல்லு, குழந்தைக்கு என்ன நகை போடலையான்னு கேட்கக்கூடாது. நம்ம முன்னோர்கள் எவ்வளோ பெரிய ஒஸ்தியானவங்க தெரியுமா? நீங்களாம் வந்தேறீங்களா, பேச வந்துட்டீங்களா? கலாச்சாரம் எவ்வளோ முக்கியமானது தெரியுமாலாம் யாராவது பேசினா, எது முக்கியமே இல்லையோ அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். எது ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதை கண்டுக்கவே மாட்டோம். இப்போ இந்த உடை இருக்குல்ல, இது ஆக்சுவலி இயற்கைக்கு எதிரானது. அன்ஃபிட் மென்னெல்லாம் ரீப்ரொடியூஸ் ஆனதுனால அன்ஃபிட் வந்ததுனால நம்ம அடிமையாக நான் மற்றதெல்லாம் ஆர்கானிக்காக வாழணும், ஆர்கானிக்காக கிழிக்கணும்னு நம்ம சொல்கிறோம்ல. ஆர்கானிக்காக இயற்கை வடித்தபடியே நம்ம வாழணும்னா அப்போ மனித பெண் என்ன செய்யணும்? ஒரு பெண்ணை வெறும் குழந்தை பெற்று தர மிஷினாவோ, வீட்டு வேலை செய்கிற மிஷினாவோ, அவங்க அம்மாவுக்கு சமைச்சு போடுற மிஷினாவோ பார்க்காம, இப்போ நான் பேச போகிறது முழுக்க சயின்ஸ். நீங்கள் எத்தனை பேர் சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பட் சயின்ஸ் நாங்கள் அணுகும் பொழுது எப்படி யோசிப்போம்னா, நாம் யார், நம்ம எங்கேருந்து வரோம், நம்ம என்ன பாலினம், என்ன கேட்டகரியிலேருந்து நம்ம வரோன்றதை நம்ம யோசிக்க மாட்டோம். ஏதோ வெளி உலகத்துலேருந்து ஒரு ஜீவன் வருது, ஒரு ஜீவராசி இல்லை ஒரு சாஃப்ட்வேர் வருது, நம்ம கண்டுபிடிச்ச விஷயத்த அது எப்படி பார்க்கும், ஒரு அந்த ஏலியன் வியூலேருந்து பார்த்தா கூட புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் சயின்ஸோட வேலை. உதாரணத்துக்கு இந்த கண் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைங்க தைராய்டு கிளாண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தைராய்டு கிளாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அனாட்டமி எக்ஸாமில் தான் கேட்பாங்க. தைராய்டு கிளாண்ட் இங்கே தாங்க இருக்குது நாங்கள் சொல்ல முடியாது. 2 சென்டிமீட்டர் மேலே, இதுக்கு நடுவில், இதுக்கு பின்னாடி, இதுக்கு அப்படியெல்லாம் விளக்கம் சொல்லணும். கண்ணு முன்னாடி இருக்கிற விஷயத்தை கூட நாங்கள் அழகாக அதை ஃபுல்லாக விவரித்து நம்பரோட எக்ஸாக்ட் பொசிஷனை சொல்லி இதுக்கு முன்னாடி, இதுக்கு பின்னாடி, இதுக்கு பக்கத்தில் எல்லாம் சொல்லணும். ஏன் சொல்லணும்னா அந்த சயின்டிஃபிக் டிஸ்கிரிப்ஷன் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த சயின்டிஃபிக் டிஸ்கிரிப்ஷனில் நிறைய விஷயம் நான் இப்போ சொல்லுவேன். சாப்பாடுக்கு முன்னாடி வேறு சொல்கிறேன், கொஞ்சம் ஜீர்ணிச்சுக்கோங்க. பாலியல் போர்க்களம்னு இதுக்கு நாங்கள் பேர் வச்சதுக்கு காரணம் என்னென்னா, உண்மையிலேயே இந்த இரு பால்கள் இருக்குல்ல, அதுக்கு நடுவில் ஒரு பெரிய ஜெனட்டிக் வார் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் அந்த உயிர் தோன்றன அந்த முதல் செல்லுலேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் இந்த ஆண் பெண்ணுன்ற இந்த பாலின பாகுபாடு எப்போ வந்தது, ஏன் வந்தது, அதுக்கு பின்னாடி இருக்க வரலாறு என்ன, அதற்கு உன்னாட பயன்பாடு என்ன, இதனால் இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சுன்னு யோசிக்கும் போது தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சாராம்சம் நமக்கு புரியும். நான் சிம்பிளாக ஒரு லாஜிக் சொல்கிறேன். 100 மனிதர்கள் இருக்காங்க, 50 ஆண்கள் 50 பெண்கள்னு வச்சுப்போமே. இது 50 தான் குட்டி போடும், மீதி 50 குட்டி போடாதுன்னா எது வேஸ்ட்டு, எது யூஸு? குட்டி போடுறது யூஸ்ஃபுல்லு, குட்டி போடாதது வேஸ்ட்டு. அப்போ இயற்கை எப்படி 50% வேஸ்ட்டாக படைக்கும்? இயற்கை ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஜீவராசியை உருவாக்கி அதில் 50% யூஸ்லெஸ்ஸாக உருவாக்குதுன்னா அது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? அது எப்படி நடக்கும்? அதில் என்ன உள் நோக்கம் இருக்கும்? இயற்கையோட நோக்கம் என்ன அப்படின்றத பற்றி நிறைய பேர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சில் அவங்க கண்டுபிடிச்சது என்னென்னா, மனிதர்கள் மட்டும் இல்லை, நம்ம தொடர்ந்து மனிதர்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கிறதுனால மனிதர்கள் அந்த கண்ணோட்டத்தோட மட்டும்தான் பேசுகிறோம். அந்த கண்ணோட்டத்தை நம்ம விட்டுருவோம். அது மனிதர்கள் பற்றி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து வேற ஒரு மிருகத்தை பற்றினது. உங்களோட ஃபேவரட் மிருகம் என்னன்னு எதாவது சொல்லுங்களேன். ஓகே, நாயின்னு வச்சுப்போம். நாயின்னு சொன்னால் திட்டினேன்னு நினச்சிப்பாங்க மேடம், அதனால் நாயின்னு வச்சுப்போம். ஓகே, இந்த நாய் வாழ்க்கையை நம்ம எடுத்துப்போம். ஓநாயோட பெண்ணோட தன்மை என்ன, ஆணோட தன்மை என்ன? இந்த ஓநாய் அப்படின்ற மிருக இனத்தில் ஆண் என்ன செய்யுது, ஆணோட வேலை என்ன? நீங்கள் ரொம்ப நுணுக்கி யோசிச்சிங்கன்னா ஆக்சுவலி ஆணுக்கு அங்கே பெரிய வேலையே இருக்காது. ஏன்னா பெண் ஓநாய் தான் வேட்டையாடும். பெண் தான் அந்த வேட்டையோட அந்த பேக் அனிமல் இல்லை, அதுதான் தலைமை வகிக்கும். பெண் ஓனாய் நல்லா மோப்பம் முடிச்சு இந்த பக்கம் போனால் மீன் கறி கிடைக்கும்னு சொல்லிட்டு கரெக்டாக அதோட டீமை கூட்டிகிட்டு போய், அது டீமில் இருக்கிறதெல்லாம் யாருன்னு பார்த்தா அக்கா தங்கச்சி, போன சீசனில் போட்ட குட்டி, இந்த சீசனில் போட்ட குட்டி அப்படின்னு இதோட குட்டிகள் தான். அது 1 லிட்டருக்கு, அதாவது 1 பேட்சில் ஒரு 10 குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அட் அ டைம் அது கூட அட்லீஸ்ட் 1 டசன் பேர் இருப்பாங்கல்ல, ஒரு டசன் ஓனா போய் வேட்டையாட முடியும் தானே. அப்போ இப்படி தான் ஆரம்ப காலத்தில் மிருகங்கள் இருந்ததுன்னா இப்பயும் இப்படி தான் இருக்குது ஓனாய். அப்போ ஆணோட வேலை என்ன அதில்? அப்போ இயற்கை ஆணை எதற்காக படைத்தது? ஆணோட வேலை என்னன்னா
நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்ம கண்ணில் தெரியாது, நுண்கிருமிகள் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம குழந்தைக்கு போட்ட தடுப்பூசிகள் இருக்கு இல்லையா, எல்லாமே நுண்கிருமிகள், பாக்டீரியா வைரஸுக்கு தான் நம்ம தடுப்பூசி போடுறோம். இந்த பாக்டீரியா வைரஸ் நம்மளை தாக்கிக்கிட்டே இருக்கும். அதை தாக்காமல் இருக்கணும்னா நமக்கு மரபணு வீரியம் வேணும். மரபணு வீரியம்னா மரபணு கலப்படம் வேணும். மரபணு கலப்படத்தை எப்படி பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள், நான் தான் முதல்ல தோன்றின உயிர்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு பாக்டீரியா எப்படி குட்டி போடும்? அது 2ஆக டிவைட் ஆச்சுன்னா குட்டி போட்டதாக அர்த்தம். அது 4ஆக டிவைட் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் குட்டி போட்டதாக அர்த்தம். காலையிலேருந்து நைட் வரைக்கும் அது மில்லியன் தடவை குட்டி போடும். மில்லியனும் ஒரே காப்பி ஆஃப் த ஜீன் தான். இப்போ என்கிட்ட இருக்கிற ஜீன் வந்து ஏபிசிடினா, நான் போட்ட அந்த மில்லியன் குட்டியும் ஏபிசிடியாகவே இருக்கும். அப்போ அந்த சி ஜீனை சாப்பிட்றதுக்குன்னு ஒரு வைரஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சியை தாக்கும் பொழுது இன்னைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு போட்ட அத்தனை மில்லியன் குட்டிகளையும் அந்த ஒரு வைரஸ் சாப்பிட்டு போயிடும். இப்போ பாக்டீரியா என்ன பண்ணோன்னா, இப்போ நான் ஒரு பாக்டீரியா, சுந்தரவள்ளி இன்னொரு பாக்டீரியான்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஏபிசிடின்ற ஜீன் வச்சுருக்கேன். அவங்க வந்து அதை மல்டிப்ளை பண்ணும்போது அது டிசிபிஏன்னு தலைகீழ போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்கக்கிட்ட இருக்கிறது என்கிட்ட இருக்கிற ஜீனோட ரிவர்ஸ் இமேஜ் வச்சுருக்காங்க, மிரர் இமேஜ் வச்சுருக்காங்க. ஆக்சிடென்டலாக ரேண்டமாக நடந்த ஒரு மியூட்டேஷன் இது. ஆனால் இந்த மியூட்டேஷனால் ஒரு ஆசிட் என்வாயர்மெண்ட்டில் வாழ்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு ஏற்பட்டுருச்சு. அதுவும் தற்செயல் தான், இது பிளான் பண்ணி நடந்ததில்லை. அந்த டிசிபிஏன்னு வந்ததுனால ஆசிடில் கூட அவங்க உயிர் வாழ்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பாக்டீரியா கிட்டே இருக்க ஒரு பண்பு என்னென்னா, அந்த பாக்டீரியா இன்னொரு பாக்டீரியா கிட்ட அந்த ஜீன், புது காப்பி ஆஃப் த ஜீனை காப்பி பண்ணி கொடுத்துரும். ரெண்டும் பக்கத்தில் வந்து நடுவில் ஒரு டியூபை ஃபார்ம் பண்ணி அந்த செப்பரேட் ஜீனை இந்த புது பாக்டீரியாக்குள்ளே அது செலுத்திடும். இந்த புது பாக்டீரியாவுக்கு அதே வீரியம் வந்துடும். இப்படி தான் முதல்ல ரீப்ரொடக்ஷன் உருவாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒரு ஜீன் என்ன, இன்னும் 4 ஜீன் வச்சுக்கோ, அப்புறம் எல்லா ஜீனும் வச்சுக்கோ, மொத்தமாக எல்லா ஜீனும் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன பிறகு தான் இந்த ஆண் பெண் பாகுபாடு வந்தது. இந்த பாகுபாடு வந்ததுனால இருக்க மிகப்பெரிய மாற்றம் என்னென்னா, நோய் தாக்குதலுக்கு எதிரான வீரியம் இருக்குது, மரபணு வீரியம் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு அம்மா வந்து 10 குழந்தைகள் பெற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குவீன் இருக்கிறாங்க, அந்த குவீனுக்கு 12 குழந்தை இருந்ததுன்னா, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் போன நூற்றாண்டு, 12 குழந்தையில் 3 குழந்தை தான் உயிரோடு இருக்கும். மீதி 9 குழந்தைகள் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு நோய்களில் இறந்து போய்ட்றாங்க. இப்படி வேறு மரபணு இருக்கும்போதே 9 போயிடுது, 3 தான் வாழுதுன்னா, ஒரே மரபணுவோட கூட குழந்தை பெற்றுருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? ஒரு தாய் தானே குட்டி போட்டாங்க, ஜீசஸ் கிறிஸ்ட தானாக பெற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை பிழைக்குமா பிழைக்காதா? அநேகமாக பிழைக்காது. ஏன்னா அம்மாவோட அதே 46 குரோமோசோம் திரும்ப மீட் உருவாக்கம் செய்யும் பொழுது அதுக்கு மரபணு வீரியம் குறைஞ்சி போயிடும். அதனால் அந்த குழந்தை பிழைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைவு. அப்போ இயற்கையை பொறுத்த வரைக்கும் ஆண் என்பவன் முதல்ல எதுக்கு உருவாக்கப்பட்டான்னா, இந்த ஜெனட்டிக் வேரியேஷனுக்காக புது ஜீனை கொண்டாடணும். என்கிட்ட 23 குரோமோசோம் இருக்குது, என்னோட பார்ட்னர்கிட்ட 23 குரோமோசோம் இருக்குது, வேறு 23 குரோமோசோமை மிக்ஸ் பண்ண புது 46 உருவாகும். ஒரு குழந்தைக்கு டைஃபாய்டு வந்தால் இன்னொரு குழந்தைக்கு டைஃபாய்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு குழந்தை ஜாண்டிஸ் வந்ததுன்னா இன்னொரு குழந்தைக்கு அதே சமயத்தில் ஜாண்டிஸ் வராது, தப்பிக்க முடியும். ஏன்னா ஒரு குழந்தையும் வேறு ஜெனட்டிக் காம்பினேஷன். அப்போ இயற்கையில் ஆரம்பத்தில் இதுக்காக தான் ஆண் அப்படின்ற ஜீவராசி உருவாயிடுச்சு. இப்போ நீங்கள் நிறைய மரங்களில் பார்த்துருப்பீங்க, பனை மரத்தில் ஆண் பனை மரம் இருக்கும், பெண் பனை மரம் இருக்கும். பப்பாளி மரத்துலேயும் ஆண் இருக்கும், பெண் இருக்கும். ரெண்டுத்துலேயும் வேரியேஷன் இருக்கும். ஆண் வந்து நம்பர்ஸில் அதிகமாக இருக்கும், பெண் வந்து நம்பரில் குறைவாக இருக்கும், ஆனால் சைஸில் பெருசாக இருக்கும். இப்போ மனித ரீப்ரொடக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணோட கருமுட்டை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், ஆணோட விந்தணுன்றது ரொம்ப புள்ளி மாதிரி சின்னதாக தான் இருக்கும். ஆனால் ஒரு 200 மில்லியன் இருக்கும் ஆண்கிட்ட, பெண்கிட்ட 1 மாதத்துக்கு ஒன்று தான் இருக்கும். அப்போ ஜெனட்டிக் வேரியேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுவும் 23 குரோமோசோம், அதுவும் 23 குரோமோசோம். பட் எந்த 23 குரோமோசோம் ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு உருவாக்குனதுன்னு பார்த்தா, அந்த 1 மாதத்துக்கு 1 அப்படின்னு 13 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் பெண்கள் உருவாக்குறாங்கல்ல, அந்த மொத்தம் நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 400லேருந்து 450 முட்டைகள் தான் ஒரு மொத்த மனுஷ பெண்ணோட வாழ்க்கையில் அவங்க உருவாக்குற கருமுட்டையோட எண்ணிக்கை. 450 எங்கே இருக்குது? ஒரு நாளைக்கு 200 மில்லியன் ஸ்பெர்ம் எங்கே இருக்குது? எண்ணிக்கையில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அப்போ இந்த வித்தியாசம் இருக்கிறதுனால தான் முதல்ல இந்த ஆண் பெண் மாற்றம் வந்தது. அதற்கப்புறம் வந்த காலத்தில் இந்த பரிணாம வளர்ச்சி அதிகரிக்க என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பெண் குழந்தை பெக்கிறது வந்து ரொம்ப சிரமமான காரியமாகிடுச்சு. குறிப்பாக மனித குழந்தை வந்து பிறக்கும் போது ரெடிமேடாக ஃபுல்லி பார்னாக பிறக்கிறது இல்லை. இப்போ ஆடு குட்டி போடுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆடோ கேமலோ இல்லை வேற ஏதாவது ஒரு பாலூட்டி மிருகம் குட்டி போடும்போது, குட்டி போட்டால் 2 நிமிஷத்தில் அந்த குட்டி ஏஞ்சி நின்றுக்கும், 1 மணி நேரத்தில் பால் குடிச்சு ஓட ஆரம்பிச்சிடும். அந்த மனுஷ குழந்தை ஏஞ்சி ஓடுறதுக்கு 1.5 வயசு ஆகும். அம்மா அப்பாவோட ஹெல்ப் இல்லாமல் தானாக சாப்பிட்டுக்கிறதுக்கு 3 வயசு ஆகும்.
தனக்கு வேண்டிய சின்ன சின்ன டாய்லெட் போனால் கழுவுறதுக்கு அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆகிடும். தானாக முடிவு எடுக்கிறதுக்கு 25 வயசு ஆகிடும். இது என் வாழ்க்கை, எங்கள் அம்மா வேற நான் வேறன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 50 வயசு ஆனால் கூட வராது. 50 வயசு ஆனால் கூட ஒரு ஆண் மகன் கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்களேன், எங்க இதை செய்யலாம், எங்கள் அம்மா கிட்ட கேட்டு சொல்கிறேன். இருந்தாலும் எங்கள் அம்மா வச்ச மீன் குழம்பு மாதிரி நீ மீன் குழம்பு வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகி 40 வருஷம் கழிச்சு. அப்போ இந்த பெண்கள் கேட்பாங்க, அப்போ உங்கள் அம்மாவே நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுத்துறேன் அப்படின்னு பெண்கள் கேட்பாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய ஜெனட்டிக் இஷ்யூஸ் இருக்குது, நம்ம அது அப்புறம் பேசுவோம். ஸோ இப்போ மனித வர்க்கத்தில் ஆணோட தேவை, மனித மட்டும் இல்லை பாலூட்டிகளில் ஆணுக்கு ஒரு மிகப்பெரிய தேவை இருக்குது. இப்போ போக போக ஆணோட வேலை என்னவாயிட்டே வருதுன்னா, மற்ற மிருகங்களுக்கு வந்து ஆணோட ஒரே ஒரு வேலை இந்த ஸ்பெர்ம் டொனேஷன் மட்டும், என் ஸ்பெர்ம் இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு அது பாட்டு போயிட்டாலும் பெண் அந்த குட்டியை அழகாக வளர்த்துக்கும். ஏன்னா அந்த குட்டி வந்து அம்மா மேலே அவ்வளோ டிபெண்ட் கிடையாது. ஆனால் மனித குட்டி ஏற்கனவே அன்டெவலப்டாக பிறக்குது. 1 வருஷம் முன்னாடியே பிறந்துருச்சு. 1 வருஷம் முன்னாடி பிறந்துச்சுன்னு எதை வச்சு சொல்கிறோன்னா, அந்த பேபியோட ஹெட்டு நீங்கள் பார்ப்பீங்க, இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். 1 வருஷம் கழிச்சு தான் அந்த பள்ளம் நிறைஞ்சு மண்டவோடே ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் சாஃப்ட் போன் தான் அந்த குழந்தைக்கு இருக்கும். அது சீக்கிரமாகவே 1 வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்துருச்சு. ஏன் 1 வருஷத்துக்கு முன்னாடியே அது பிறக்கணும்? ஏன்னா அந்த மண்டை ஓடு பெருசாச்சுன்னா இந்த மனித பெண்ணோட இடுப்பு வழியாக அது வெளில வர முடியாது, உள்ளே மாட்டிக்கும். சரி, மனித பெண்ணோட இடுப்பு தான் இன்னும் கொஞ்சம் பெருசாகுவோமே அப்படின்னா, இவ்வளோ பெரிய இடுப்பு வச்சு ஒரு பொம்பளையால் நடக்க முடியாது. ஏன்னா இடுப்பு பெருசாக்குனா இதோட ஜாயினாக இருக்கிற இந்த தொடை எலும்பு கோணையாயிடும். அதனால தான் நீங்கள் பார்ப்பீங்க, பெண்கள் வந்து கர்ப்பம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒல்லியாக இருப்பாங்க. கர்ப்பம் ஆகிட்ட பிறகு இடுப்பு மட்டும் பெருசாகும். இவங்க வேணும்னா இடுப்பை பெருசாக்கிக்கிட்டாங்களோன்னு ஆண்கள் நினைப்பாங்க. அப்படி கிடையாது. அந்த கர்ப்ப காலத்தில் எலும்பு மாற்றம் ஏற்படுறதுனால எலும்பு கொஞ்சம் விரிஞ்சிடும். அதனால் அது வரைக்கும் இப்படி உட்காந்த லேடிஸ் அதுக்கப்புறம் இப்படி தான் உட்காருவாங்க. இப்படி உட்கார முடியாது, ஏன்னா போன் பர்மனெண்ட்டாக கொஞ்சம் விலகி இருக்குது. அப்போ ஒரு பெண்ணுக்கு போனே விலகுதுன்றப்போ அந்த பொண்ணு எப்படி வேட்டை செய்வாள், எப்படி ஓடுவா, எப்படி மரம் ஏறுவா, அதெல்லாம் செய்ய முடியாது இல்லையா? ஸோ இதெல்லாம் செய்ய முடியாத ஒரு தாயை பாதுகாக்கிறது யாரோட வேலை? இப்போ நான் தான் வானர குரங்குன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல மனுஷ ரூபத்துக்கு வர போகிறேன். எவல்யூஷனில் அந்த பாயிண்டில் நான் நிற்கிறேன், குட்டி போட போகிறேன். இந்த குட்டிக்கு எனக்கு கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் பார்த்துக்க வேண்டியது யாரோட வேலை? உங்கள் அம்மா வந்து பார்த்துக்க சொல்லு, அவள் சும்மா தானே இருக்கிறா அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்கள் அம்மா லீவ் போட்டு வந்து பார்த்துக்க சொல்லுன்னு சொல்ல முடியுமா? இது யாரோட வேலை? யாரோட ஜெனட்டிக் பார்ட்னர்ஷிப் இது? மேன் உமனோட ஜெனட்டிக் பார்ட்னர்ஷிப். அந்த மேன் வந்து இந்த உமனை பார்த்துக்கிறது தான் அவனோட ஒரு மனிதனுக்கு உண்டான பயாலஜிக்கல் கடமை. இதுதான். மிருகங்களுக்கு இந்த பயாலஜிக்கல் கடமை இல்லை. மிருகங்கள் ஸ்பெர்ம் டொனேஷன் மட்டும்தான் அதோட வேலை. ஆனால் மனித ஆண், உண்மையிலே மனித ஆண் தனக்கு வாழ்க்கைப்பட்ட மனைவி, தனக்கு பிறந்த குழந்தைகள், அவங்களோட தொடர்ந்து பயணித்து அவங்க வாழ்க்கையை ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுக்கறது, அதுதான் ஒரு ஆணோட வாழ்க்கையோட நிறைவு. இப்படி வாழ்ந்தா அவன் ஆண், இப்படி வாழ்ந்தால் அவர் மனித ஆண். இப்படி வாழலைன்னா அவர் என்னது? எத்தனை பேர் இப்படி வாழ்வாங்க? உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் இப்படி வாழ்ந்துருக்காங்க? இப்போ இதில் என்னென்ன வருதுன்னா, அந்த குழந்தைய விட்டுட்டு ஓடிடக்கூடாது, இந்த பொம்பளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இன்னொரு வெப்பாட்டை வச்சுக்கூடாது, இந்த பொம்பளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு ஆளை சைட் அடிக்கக்கூடாது இல்லையா? இந்த டெலிவரி சார்ஜஸ்லாம் நான் பே பண்ண முடியாது, உங்கள் அம்மா வந்து பே பண்ண சொல்லுவாங்க, அப்பனை பே பண்ண சொல்லு, குழந்தைக்கு என்ன நகை போடலையான்னு கேட்கக்கூடாது. இந்த குழந்தைய நீ கஷ்டப்பட்டு பெற்றியே, உனக்கு தையல் போட்டிருக்காங்களே, நீ சும்மா இருமான்னு சாப்பிடுமா, நான் சூப் வச்சு தரேன், குழந்தைக்கு நான் கழுவி விடுறேன்னு சொல்லணும் இல்லையா? அந்த குழந்தை அர்த்தராத்திரியில் எழுந்து அழும்போது அந்த பொம்பளைக்கு இடுப்பு வலிக்குமே, முது வலிக்குமே, அவள் இப்போ தானே பால் கொடுத்து ஒரு ரொம்ப நேரம் தூங்காமல் நீ இப்போ தானே தூங்குறா, நான் கொஞ்சம் தோளில் போட்டு தாளாட்டுறேன், நீ தூங்கு அப்படின்னு ஒரு தாளாட்டு பாட்டு பாட தெரிஞ்சிருக்கணும். இப்படி இதெல்லாம் ஒரு சராசரி தமிழ் ஆணுக்கு தெரிஞ்சிருக்கா? இதெல்லாம் தெரியாமல் தமிழ் என்ன எவ்வளோ வசதி தெரியுமா? நம்ம முன்னோர்கள் எவ்வளோ பெரிய வசதியானவங்க தெரியுமா? நீங்களாம் வந்தேறீங்களா, பேச வந்துட்டீங்களா, கலாச்சாரம் எவ்வளோ முக்கியமானது தெரியுமாலாம் யாராவது பேசினா நாங்கள் உங்களை பார்த்து என்ன நினைப்போம்? பேக்கு முக்கியமான விஷயமே உங்களுக்கு தெரியல, மெயின் மேட்டரில் கோட்டை விட்டுட்டு நீ சைடு மேட்டர்லாம் வந்து இங்கே வந்து சங்கு ஊதின்னு இருக்கியா? என்னடா சொல்கிற நீ? முதல் மேட்டரில் நீ தோற்று போயிட்ட, நீ பேசவே பேசாத, கொஞ்சம் ஒதுங்க அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். பட் இப்போ பிரச்சனை என்னென்னா, திரும்ப திரும்ப நமக்குள்ளே இருக்க மிகப்பெரிய தவறு என்னென்னா, எது முக்கியமே இல்லையோ அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம், எது ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதை கண்டுக்கவே மாட்டோம். இப்போ இந்த உடை இருக்குல்ல, இது ஆக்சுவலி இயற்கைக்கு எதிரானது, இது அவ்வளோ முக்கியமானது இல்லை. இவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்ம ட்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இத்தனை விதமான க்ளோத்ஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் இயற்கைக்கு எதிரானது. இது திரும்ப மக்காது, மங்கி போகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகுன்றதுனால இது மாசு தான் இது. ஆனால் இது மாசுன்னு நம்ம யோசிக்கிறோமா? இது ஸ்டேட்டஸ்ன்னு நினைக்கிறோம்.
இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் இந்த ஸ்டேட்டஸ், இதை போட்டால் இந்த ஸ்டேட்டஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் எதற்காக எது உருவாச்சோ அது ஆரம்ப காலத்தில் அதுக்கு என்ன மரியாதை, அது என்ன உள்நோக்கம்னு நம்ம மறந்து போயிட்டதுனால தற்சமயத்தில் அதுக்கு என்ன மரியாதையோ அதுதான் எப்போவுமே இருந்தது போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ தற்சமயத்தில் இந்திய பெண்ணுக்கு, தமிழ் பெண்ணுக்கு பெரிய மரியாதை ஆக்சுவலாக கிடையாது. இப்போ இதில் கூட பாருங்களேன், யார் யார் படமாக இருக்குது, பெரியார் படம் இருக்குதான்னு எனக்கு தெரியல. பெரியார் இருக்காரா? இல்லை. ஸோ இது மாதிரி சில விஷயங்களில் சிலது ரெப்ரசன்ட்டே ஆகாது, ஆனால் அதுதான் முக்கியமானதாக இருக்கும். அதை மட்டும் கோட்டை விட்டுட்டு நம்ம மற்றதெல்லாம் கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே தான் நம்மளோட தவறுதல் இருக்குது. ஏன் இது தவறுதலாக இருக்குது அப்படின்னு நம்ம திரும்ப இயற்கையோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிப்போம். இயற்கையில் பரிணாம வளர்ச்சின்றது ஏன் வந்தது? இங்கே ஒரு ஆண் நல்லா மீசையை முறுக்கிட்டு அருவாளை வச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு நல்லா ஜம்முன்னு இருக்கணுன்றதுக்காகவா இயற்கை ஆணை படைத்தது? இயற்கை எதற்காக ஆணை படைத்தது? இந்த குட்டி சந்தோஷமாக இருக்கணும். முதல்ல குட்டின்னு ஒன்று ஆரோக்கியமான மரபணோடு பிறக்கணும். பிறந்த குட்டியை பெற்றவ கொஞ்சம் உடல் நலம் குன்றியவள். ஏன்னா மற்ற மிருகங்கள் மாதிரி இல்லை, இந்த மனித குட்டின்றது பெரிய டிமாண்ட் இருக்குது அம்மாவோட ஹெல்த் மேலே. அப்போ இந்த மனித குட்டியை வளர்க்குறதுக்கு மனித ஆணோட துணை தேவை அப்படின்றது தான் இயற்கையோட டிசைன். அப்போ அந்த மனித ஆண் தன்னோட கடமை என்னன்னு தெரிஞ்சு செய்கிறாரான்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான சமயத்தில் மனித ஆணுக்கு அவரோட கடமை என்னன்னே தெரியாது. நிறைய சமயத்தில் நாங்கள் கேஸ் ஹிஸ்ட்ரிஸ் பார்ப்போம்ல, பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஒரு வீட்டில் ஒரு லேடிக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னா அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்து 5 நாள் தான் இருக்குது. அந்த பொண்ணு மனசு சொல்லுது, இந்த குழந்தை கொன்னுடு, இந்த குழந்தை கொன்னுடு, இந்த குழந்தை கழுத்தை நெரிச்சிருன்னு சொல்லுது. சில பேருக்கு வரும், 100 டெலிவரியில் 5 பேருக்கு இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் இந்த மாதிரி ஹோமிசைடல் டெண்டன்சி வரும். அப்போ இந்த பொண்ணை நாங்கள் எமர்ஜென்சி, அந்த குழந்தைய கொண்டுட்டா என்ன பண்ணுறது? இந்த குழந்தைக்கு பாலும் கொடுக்கணும், அம்மாவும் நல்லா இருக்கணும், குழந்தையும் நல்லா இருக்கணும். எங்களுக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. கடகடான்னு வைத்தியம் பண்ணி அந்த பொண்ணை நான் காப்பாற்றி சரி பண்ணுறேன். அடுத்த விசிட்டில் ஹஸ்பண்ட் வரல, அதுக்கு அடுத்த விசிட்டில் ஹஸ்பண்ட் வரல, 4வது விசிட்டில் 5வது விசிட்டில் ஹஸ்பண்ட் வரல. இல்லை நீங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வாங்கன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வராரு. அப்போ நான் கேட்குறேன், நீங்கள் இவ்வளோ நாள் வரல, உங்கள் ஒய்ஃபுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரீட் பண்ணி ஓரளவுக்கு இப்போ சமாளிச்சிட்ருக்கோம், நீங்கள் வரவே இல்லையே அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை அவள் பண்ணுற வேலைக்கு நான் வர முடியாது அப்படின்னாரு. உங்கள் ஒய்ஃப் அப்படின்னா வேலை பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார், அவள் எங்கள் வீட்டுக்கு வரமாட்டாளாம், அவங்க அம்மா வீட்டில் தான் இருப்பாளாம், என்னை தனியாக வீடு பார்க்க சொல்கிறா, அதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. எங்கள் அம்மா விட்டுட்டு வரணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, எனக்கு என் பிள்ளைய வேணாம், என் பொண்டாட்டியும் வேணாம், எங்கள் அம்மா தான் வேணும் அப்படின்னு சொன்னார். சரி, இந்த ஆணை பற்றி நாங்கள் என்ன நினைப்போம்? நல்ல கோட்பாடு மிக்க, பாரம்பரியம் மிக்க, தமிழ் திராவிட குடி இதெல்லாம் நினைப்போமா? என்னன்னு நினைப்போம்? திராவிட குலம் சிரோன்மணி அப்படின்னு நினைப்போமா? என்ன நினைப்போம்? டே, வாழ்க்கையில் எது முக்கியனே உனக்கு தெரியலையே, உனக்கு தானடா குழந்தை பெற்றுருக்கா, உன் பிள்ளைய பெற்றுட்டு அவள் கஷ்டப்பட்டுட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கா, இரவு பகலாக பால் கொடுத்துட்டு தூங்காமல் இடுப்பு வலி கை கால் வலின்னு உட்காந்துட்டு இருக்கா. உங்கள் அம்மா வீட்டில் வாழ்கிறது தான் இப்போ உனக்கு ப்ரையாரிட்டியா? இப்போ பிறந்த குழந்தைய காப்பாற்றணுன்றது உனக்கு ப்ரையாரிட்டி இல்லையா? உன் ஒய்ஃபுக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அவள் உயிரோட காப்பாற்றி கொடுத்துருக்கோம், குழந்தை இப்போ உயிரோட இருக்குது, அது எவ்வளோ பெரிய விஷயம். அது தெரியாமல் எங்கள் அம்மா வீட்டில் உட்காரல, எங்கள் அம்மா ஃபீல் பண்ணுவாங்க. இல்லைன்னா உங்கள் அம்மா ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? உங்கள் அம்மாவுக்கு கோயில் கட்டி பக்கத்தில் உட்காந்து பூஜை பண்ண வேண்டியதானே? ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க நீங்கள்? அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னோட மனசுக்குள்ளே எங்கள் அம்மா இருப்பாங்க, ஒரு பெண்ணை நான் ஒரு ஒரு குழந்தை பெற்றுக்கிற மிஷினாக பயன்படுத்தி எனக்கு ஒரு 4 குட்டி பெற்று கொடுத்துருவா. ஆனால் கடைப்பிடிக்கிறதெல்லாம் எங்கள் வீட்டு கோட்பாடுகள், பின்பற்றுவதெல்லாம் எங்கள் அம்மா சமையல், பின்பற்றுவதெல்லாம் எங்களுக்குள்ள வழக்கங்கள் அப்படின்னு இந்த ஆண் நினைக்கிறாரு. இந்த நினைப்பு இந்த ஆணுக்கு எங்கேருந்து வந்தது? நீங்கள் தானே சொல்கிறீங்க தொல்காப்பியத்தில் தமிழ் கலாச்சாரம் என்பது தாய் வழி கலாச்சாரம், பேசுவது தாய்மொழி அப்படிலாம் சொல்கிறீங்கல்ல. இப்போ இந்த நினைப்பு இது கான்ட்ரடிக்டரியாக இருக்கு. தாய் வழி கலாச்சாரத்தில் உங்கள் ஒய்ஃபுக்கு ப்ராப்ளம் வந்ததுன்னா அவள் தானே உங்கள் குழந்தையோட தாய். அப்போ நீங்கள் எந்த தாய்க்கு நீங்கள் கோல் அடிக்கணும்? உங்கள் அம்மாவுக்கு கோல் அடிப்பீங்களா, உங்கள் மனைவிக்கு கோல் அடிப்பீங்களான்னா இங்கே மட்டும்தான் தமிழ் ஆண்கள் மட்டும் இல்லை, இந்திய ஆண்கள் மட்டும் இல்லை, ஏஷியன் ஆண்களுக்கு இதில் ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. அப்போது இயற்கை எதற்காக ஆணை படைத்தது? உன்னோட பார்ட்னர், உன்னோட ஜீனில் பாதி, உன் பொண்டாட்டியோட ஜீனில் பாதி, 2 ஜீனையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அவள் உடம்பை உனக்காக காணிக்கையாக கொடுக்குறாள். உடம்பை காணிக்கையாக கொடுக்குறேன்னா ஹஸ்பண்ட்ஸ் என்ன நினைக்கிறான், அது பெரிய உடம்பு, அது வாடகை தாய் கூட பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ப்ரெக்னென்சியும் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஒரு 21 வயசு பொண்ணுக்கு நார்மல் ஃபிட் உமன் கன்சீவ் ஆனாங்க, 5 மாதத்தில் டயபெட்டிஸ் வந்தது. 24 வயசு பொண்ணு 7 மாதத்தில் பிபி வந்துடுச்சு. 30 வயது பெண், அதை விட கம்மி வயசு பெண் ப்ரெக்னென்சியில் செத்து போனவங்க இருக்கிறாங்களா இல்லையா? இப்போ நீங்கள் உங்கள் குல தெய்வங்கள்லாம் பேர் யோசிச்சு பாருங்கள். பெரும்பாலான குல தெய்வங்கள் பெண் தெய்வங்களாக இருக்கும்.
அது முப்படாதையாக இருக்கட்டும், இல்லை தீப்பாஞ்சாலியாக இருக்கட்டும், எசக்கி அம்மாளாக இருக்கட்டும், வேற என்ன மேடம், அப்புறம் பூவாடைக்காரியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் எதனால் தெய்வமாக்கப்பட்டார்கள்? இது ப்ரெக்னென்சியில் செத்து போனது, ரேப் விக்டமாக செத்து போனது, எவனோ வந்து கைப்பிடிச்சிட்டான்னு கொண்டு போட்டது, ஹஸ்பண்ட் செத்து போனான்னு பாஞ்சி நெருப்பில் குதிச்சது, அப்படிலாம் சாவடிச்சுட்டு இவங்க என்ன சொல்லுவாங்க, அதுதான் நமக்குள்ள தெய்வம், நம்ம போய் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எது ரொம்ப ப்ரெஷியஸோ அதை நீங்களே கொண்டுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டேன்னு சொன்னால் திரும்ப வந்துடுமா? அவ்வளோ அபத்தமான கான்செப்டாக நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்ற கேள்வி வரும்ல. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அப்போ இந்த அமைப்பை புரிஞ்சு நம்ம நடந்துக்கிறோமான்னு பார்த்தா பெரும்பாலான சமயத்தில் இந்த அமைப்பை நம்ம புரிஞ்சிக்கிறதே இல்லை. நம்ம எப்படி நினைக்கிறோம்னா, இது ஆணுக்கு உண்டான உலகம், இது பெண் வந்து ஒரு சேவகி, குழந்தைகளும் சேவகர்கள், இவங்க அப்படியே இருந்து அந்த ஆணோட பெருமையை நம்ம போஷாக்கு பெருமை பேசிகிட்டே இருந்தால் கலாச்சாரம் சுபிட்சமாயிடும். அதுக்கப்புறம் ஒரு கோயில் கட்டுவார் அவர், அந்த கோயிலில் வந்து ஒரு பெரிய ஃபேலிக் சிம்பிளை கொண்டாந்து வச்சு இது பெருவுடையார் கோயில் அப்படின்னு சொல்லுவார். நம்மளும் ஐயோ சாமி கும்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். எவனாவது ஒரு பீனஸுக்கு போய் இவ்வளோ பேர் செலவு பண்ணா அவ்வளோ முட்டாளாயா நீ? முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீ முட்டாள் தான், அதை தெரிஞ்சுக்கிட்டா தானே நீ உருப்படுவ. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எது இம்பார்ட்டண்ட்டோ அதை விட்டுட்டு அந்த உபரி விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதுனால என்ன நடந்துருச்சு, நம்ம என்ன இழந்தோம் யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன இழந்தோம்? சரி, தொடர்ந்து நம்ம 2000 வருஷமாக இப்படி தான் இருந்திருக்கோம், என்ன இழந்துட்டோம்? நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கல்ல. நம்ம தொடர்ந்து ஒன்று இழந்துகிட்டே இருந்திருக்கோம். அது என்ன? நீங்கள் யோசிச்சு பாருங்க. கடந்த ஒரு 10,000 வருடங்களாக நம்ம அடிமை நாடாக தான் இருந்திருக்கோம். யார் யாருக்கெல்லாம் அடிமையாக இருந்தோம்? டச்சுக்காரனுக்கு அடிமையாக இருந்தோம், போர்ச்சுகீஸு அடிமையாக இருந்தோம், துருக்கியர்களுக்கு அடிமையாக இருந்தோம், மொகலாயர்களுக்கு அடிமையாக இருந்தோம், பிரிட்டிஷ்க்கு அடிமையாக இருந்தோம், ஆரியர்களுக்கு அடிமையாக இருந்தோம். எத்தனை பேருக்கு நம்ம அடிமையாக இருந்தோம்? நீங்கள் அடிமையாக இருந்தீங்கன்னு கூட தெரியாமல் அடிமையாகவே தொடர்ந்து இருந்திருக்கீங்களே. ஏன் அடிமையாக இருந்தீங்க? எங்கேருந்து ஆரம்பிச்சது உங்கள் அடிமை மனம்? இந்த அடிமைத்தனம் எப்படி வந்தது அப்படின்னா, ஒரு சமுதாயம் அடிமையாக இருக்குன்னா முதல் அடிமை யார்? ஆணா பெண்ணா? ஆண் தான் முதல் அடிமை. ஆணுக்கு ஒரு அடிமை ஆணுக்கு வாழ்க்கப்பட்டவள் அவ சபாடின் அடிமை நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். நம்ம அவங்களுக்கு பிறந்ததெல்லாம் அடிமை 3, 4, 5, 6ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆண் எப்படி அடிமையானார்? எப்படி தோத்து போனார்? ஏன் சண்டையில் தோத்து போனார்? ஏன் அவன் பலமாக இருந்தான், இவன் பலவீனமாக இருந்தான்? ஏன்னா அவன் கலப்பு திருமணத்தில் பிறந்தவன், இவன் சொந்தத்திலே கல்யாணம் பண்ணி பிறந்தவன். அங்கே பெண் வந்து ஆணை தேர்வு செய்தால், இங்கே பெண் ஆணை தேர்வு செய்யவில்லை. இப்போ பிரிட்டன்லேருந்து கிளம்பி ஷிப்பு வருது இந்தியாவுக்குன்னா, அந்த ஷிப்பு ஓட்டிட்டு வரவங்களாம் யார்? அந்த ஊரில் எவனுமே கல்யாணம் பண்ணிக்காத பொண்ணு, கல்யாணம் பண்ணிக்காத பையன். ஏன் அந்த பொண்ணுங்க அவனை கல்யாணம் பண்ணிக்கல? பிரிட்டனில் என்ன சட்டம் இருந்ததுன்னா, முதல் பையனுக்கு மட்டும்தான் சொத்து கொடுப்போம். அந்த எஸ்டேட் ஃபுல்லாக முதல் பையனுக்கு, 2வது பையன் மிலிட்டரியில் சேர்ந்துக்கோ, 3வது பையன் நேவியில் சேர்ந்துக்கோ, 4வது பையன் ஆஸ்திரேலியாவுக்கு போயிடு, எங்கேயா போய் பொழைச்சிக்கோ, முதல் பையனுக்கு மட்டும்தான் சொத்துன்னு ஒரு சட்டம் பிரிட்டனில் இருந்தது. அப்போ முதல் பையனுக்கு பொண்ணு கிடைக்கும், 2வது பையனுக்கு என்ன கிடைக்கும்? ஏதோ ஷிப்பில் ஒரு வேலை கிடைக்கும். அவன் அந்த வெறியில் ஷிப்பில் கிளம்பி வந்து எந்த நாட்டுக்கு வரானோ அங்கே இருக்கிறவங்கள அடிமைப்படுத்திட்டு போயிட்டே இருக்கான். பட் இதில் இன்னொரு விஷயம், இப்போ இங்கே வந்தாங்கல்ல இந்த நாட்டு ஆட்கள், உண்மையிலேயே ஒரு நல்ல செலெக்ஷன் மெத்தடில் இவங்க செலக்ட் ஆகிருந்தாங்கன்னா இவங்களும் ஃபிட்டாக இருந்திருப்பாங்கல்ல. அதுக்கு முன்னாடி ஃபிட்டுனா என்னன்றதையும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். நம்ம சார்ல்ஸ் டார்வின் இருந்தார்ல, இந்த குரங்குலேருந்து மனிதன் வந்தான்னு சொன்னார்ல, அவர் நிறைய நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணார். ட்ராவல் பண்ணும்போது அவர் கவனிச்சது என்னன்னா, எல்லா ஜீவராசிலையும், இந்த கேள்வியை நான் உங்களே கேட்குறேன், எல்லா ஜீவராசிலையும் அழகாக இருப்பது ஆணா பெண்ணா? இருங்க மென் சொல்லிட்டோம், யோசிச்சு சொல்லுங்க. எல்லா ஜீவராசிலையும் அழகாக இருப்பது ஆணா பெண்ணா? உதாரணம், ரைட், இவங்கெல்லாம் புக்கு படிச்சுட்டாங்க. ஸோ உதாரணத்துக்கு மயில். ஆண் மயில் அழகா, பெண் மயில் அழகானா கண்டிப்பாக ஆண் மயில் தான் அழகு. ஆண் மயில் ஏன் அழகாக இருக்கிறது? அதற்கு அழகான தோகை இருக்கிறது. எதற்காக அதற்கு அழகான தோகை இருக்கிறது? எவனோ வந்து சுட்டுட்டு போகிறதுக்கா? இல்லை, பெண்ணை கவர்வதற்காக இருக்கிறது. பெண்ணை ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு கவரணும்? நீங்கள் மனித கண்ணோட பார்க்கும்போது நம்ம நினைப்போம், அந்த தோகை எவ்வளோ அழகான ப்ளூ கலரில் இருக்குது, அதில் இவ்வளோ கண்ணெல்லாம் இருக்குது, இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த ஆண் மயிலுக்கு தான் தெரியும், அதை தூக்கிட்டு ஓட முடியல, வெயிட் ஜாஸ்தி இருக்குது, அது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கேயாவது போய் சிக்கிக்குது, மாட்டிக்குது, கஷ்டம் அதை வச்சுட்டு இருக்குதுன்னு ஆணுக்கு தான் தெரியும். இந்த கஷ்டத்தை அந்த ஆண் யாருக்காக அனுபவிக்கிறான்?
அந்த பெண் தேர்வு செய்யணுன்றதுக்காக இதை பற்றின ஒரு ரிசர்ச் நடந்தது. லண்டன் ஜூவில் இதுக்கு ஒரு ரிசர்ச் நடந்தது. அந்த ஆண் மயிலோட வாலோட மெஷர்மெண்ட் எடுத்து அதோட காலில் மார்க் பண்ணி வச்சிட்டாங்க. இதுக்கு வந்து 100 சென்டிமீட்டர் இருக்குது, இதுக்கு 2 மீட்டர்ஸ் இருக்குது, இதுக்கு 3 மீட்டர்ஸ் இருக்குதுன்னு மார்க் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ பெண் உள்ளே வருது, பெண்ணை உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. பெண் வந்தோன்னா மேட்டிங் சீசனில் ஆண் மயில் தோகை விரிச்சு ஆடும்ல. அப்போ இந்த பெண் எந்த ஆணை தேர்வு செய்யுதுன்னு பார்த்தா எல்லா பெண்களும் குடுகுடுன்னு ஓடி போய் எவனுக்கு நீளமான தோகை இருக்கோ அவங்ககிட்ட போய் நின்றுச்சான். ஏன் நிற்குதுன்னா அந்த பீகாக்கோட ஹென்னோட பிரெயினில் எப்படி இருக்குது, த லாங்கஸ்ட் டெய்ல் இஸ் ஈக்குவல் டு ஃபிட்டஸ்ட் ஜீன். ஏன் டெய்லுக்கும் ஜீனுக்கு என்ன சம்மந்தம்? இவ்வளோ பேர் டெய்ல் வச்சு அவன் உயிரோடு இருந்திருக்கிறானா, அதை மெயின்டைன் பண்ணி அவன் உயிரோடு இருந்திருக்கிறானா, அவன் எவ்வளோ பேர் ஜித்தனா இருப்பான். அந்த ஜித்து ஜீன் நமக்கு வேணும், நம்ம எதிர்காலத்துக்கு அந்த ஜித்து ஜீன் தான் வேணும்னு சொல்லிட்டு இந்த லேடி பீஹென் போய் அந்த ஜித்து ஜீன் அப்படியே ஸ்வீகரிச்சுட்டு வந்துடுது. இப்படி தான் பெண்கள் ஆண்களை எப்போவுமே எல்லா ஜீவராசிலையும், நான் சொன்னல ஆண் மலர் சின்னதாக இருக்கும், பெண் மலர் பெருசாக இருக்கும்னு சொன்னல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒயிட் கலர்லேயும் ரெட் கலர்லேயும் தெரியும். ஆனால் அல்ட்ரா வயலட் ஃபோட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா அந்த தாமரை பூவே வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் லேண்டிங் ஏரியா மாதிரி இருக்கும். அதில் லைன்ஸ் எல்லாம் போட்டு எக்ஸாக்டாக போலன் கிரேன் இப்படி தான் வரணும். அந்த மகரந்த தூள் வரத்துக்கு முன்னாடி மார்க்கிங் எல்லாம் அதில் இருக்கும். அது அந்த 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 பூவோட கண்ணோட்டத்துலேருந்து பார்த்தா தான் அது எப்படி லேண்டிங் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ஸோ கரெக்டாக அந்த ஃபிட்டஸ்ட் போலன் கிரேன் தான் தன்னை வந்து ஃபர்டிலைஸ் பண்ணணுன்றது ஒரு பூக்கே தெரிஞ்சிருக்குன்னா அப்போ மனித பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணுமா தெரிஞ்சிருக்க கூடாதா? அப்போ மனித பெண் அந்த ஆணை தேர்வு செய்கிற இந்த மெத்தட் இருக்குல்ல, எல்லா ஜீவராசிலும் அந்த பெண் குலம் ஆண் குலத்தை தேர்வு செய்கிற இந்த மெத்தடுக்கு சார்ல்ஸ் டார்வின் ஒரு பேர் வச்சார். அது பேர் வந்து செக்ஷுவல் செலெக்ஷன். சார்ல்ஸ் டார்வின் 3 செலெக்ஷன் பற்றி சொன்னார். நேச்சுரல் செலெக்ஷன், இப்போ வந்து உஷ்ணம் ஆயிடுச்சு, பூலோகமே அப்படியே சூடாயிடுச்சு, அதனால் டைனோசர் அழிஞ்சு போச்சுன்னா அது நேச்சுரல் செலெக்ஷன். ஒரு விவசாயி இருக்கார், அவர் வந்து 5-8 உருவாக்குறாரு, இல்லை பொன்னியை உருவாக்குறாரு அப்படின்னா அது ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன். இந்த பெண் இனம் வந்து ஆண் இனத்தை தேர்வு செய்தில்ல, இந்த மயிலோட தோகை, இந்த சிங்கத்தோட பிடரி, இந்த ரெயின்டியரோட கொம்பு, இதெல்லாம் வந்து பெண் தேர்வு செய்கிறதுனால ஆணுக்கு உருவாயிட்டே இருக்குன்றத இவர் கண்டுபிடிச்சி அவர் ஒரு புக் எழுதினார். அந்த புக்கோட பேர் வந்து தி டிசென்ட் ஆஃப் மேன் அண்ட் செலெக்ஷன் இன் ரிலேஷன்ஷிப் டு செக்ஸ். அதில் அவர் என்ன எழுதினார்னா எல்லா ஜீவராசிலும் பெண் ஆணை தேர்வு செய்யுது, அதனால் அந்த ஃபிட்டஸ்ட் மேல் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அது சான்ஸ் கிடைக்குது. அப்போ அடுத்தடுத்த தலைமுறை ஃபிட்டாக இருந்ததுன்னா அது ஜெயிச்சிட்டே வரும். இப்போ நம்ம உள்ள ரிவர்ஸ், அன்ஃபிட் மென்னெல்லாம் ரீப்ரொடியூஸ் ஆனதுனால அன்ஃபிட் வந்ததுனால நம்ம அடிமையாக. ஸோ இதை ரிவர்ஸ் பண்ணணும், இயற்கையை ஒட்டி நம்ம வாழணும்னா, மற்றதெல்லாம் ஆர்கானிக்காக வாழணும், ஆர்கானிக்காக கிழிக்கணும்னு நம்ம சொல்கிறோம்ல, ஆர்கானிக்காக இயற்கை வடித்தபடியே நம்ம வாழணும்னா அப்போ மனித பெண் என்ன செய்யணும்? மனித பெண் முதல்ல அவங்களோட மரியாதையை அவங்க உணரணும். பெண் என்றது இயற்கையை பொறுத்தவரைக்கும் இன்டிஸ்பென்சிபிள், இன்றியமையாதது. இன்றைக்கி கூட நீங்கள் ஒரு ஃப்ளைட் ஏறினீங்கன்னா அந்த ஹேர் ஹோஸ்டஸ் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, எமர்ஜென்சி லேண்டிங் வந்ததுன்னா உங்கள் சீட்டுக்கு அடியில் உங்களோட லைஃப் ஜாக்கெட் இருக்குது, முதல்ல பெண்கள் அதை மாட்டிக்கிட்டு முதல்ல பெண்கள் இறங்கிடுங்க, ஆண்கள் கடைசியில் முடிஞ்சால் இறங்கிக்கோங்க. ஆண்கள் கடைசியிலன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் ஆண்களையே அவங்க கடைசியில் இறங்க சொல்கிறாங்க? எங்கள் ஊர்லலாம் ஆண்கள் தாங்க ஃபஸ்ட்டு, தள்ளி விட்டு நாங்கள் ஏறிடுவோங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன், அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. நிறைய நான் வெளிநாடுகள் போகும்போது ஒரு லிஃப்ட் வரும், முன்ன பின்னே தெரியாத ஆண்கள் அங்கே நிற்பாங்க, ஏற மாட்டாங்க அவங்க லிஃப்ட்டில், அப்படியே என்னை பார்த்துட்டே இருப்பாங்க. நான் ஏறின பிறகு தான் அவங்க ஏறுவாங்க. முதல்ல எனக்கு புரியல, நான் ஏறின பிறகு தான் ஏறணும்னு அவங்க வெயிட் பண்ணுறாங்கன்னா என்ன நம்ம ஊரில் தள்ளி விட்டு ஏறிடுவாங்கல்ல, எனக்கு அதனால் பழக்கம் இல்லை. அந்த ஊரில் அப்படியே நிற்கிறாங்க, இந்த லேடி நிற்கிறாங்க, நம்ம ஏறக்கூடாது. நீங்கள் யாரோ ஒரு பெண் கதவை திறக்கிறீங்கன்னா அவங்க வந்து கதவை திறந்து விடுவாங்க. நீங்கள் யாரோ ஒரு பெண் பஸ்ஸுக்கு நிற்கிறீங்க, ட்ரெயினுக்கு நிற்கிறீங்கன்னா நீங்கள் ஏறுற வரைக்கும் அவங்க நிற்பாங்க. அந்த நாடு ஜெயிக்குமா நம்ம நாடு ஜெயிக்குமா? உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஆள் நீங்கள் வெயிட் தூக்குனீங்கன்னா வந்து நான் தூக்குறேன் கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. இந்த ஆள் நம்மளை ரூட் விட்றானோ சைட் அடி, அதெல்லாம் கிடையாது. நீ பெண், உன்னை நான் ஸ்பெஷலாக நடத்துவேன், நீ எங்களுக்காக வேலை செய்கிறல்ல, எங்களுக்காக நீ ஜனத்தொகையை பெருக்கி தரல, எங்கள் குழந்தைங்களை நீ பெற்று தரல, நம்ம வேற ஊர் பொண்ணு, நான் இந்தியன், அவங்களுக்கு அதெல்லாம் இல்லை. நீ மனித பெண், உன்னை ஸ்பெஷலாக நடத்துவேன்னு சொல்கிற ஊர் கண்டிப்பாக தொடர்ந்து ஜெயிக்கும். நீ பெண் அதனால் நீ டவுரி கொடு, நீ பெண் அதனால் நீ காஃபி போடு, நீ பெண் அதனால் இந்த வேலையெல்லாம் நீ செய், ஆல் புழுக்க வேலை ஃபார் ஃபீமேல் அப்படின்னு சொன்னால் அந்த கலாச்சாரம் எப்படி ஜெயிக்கும்? அப்போ இதில் எங்கே பிரச்சனை வருதுன்னா, நம்ம கலாச்சாரம்னு சொல்லி கொண்டாடுறது எல்லாமே நமக்கு சாதகமாக உண்மையிலே இருக்கா அப்படின்னு நம்ம திரும்ப ஒரு தடவை அதை ஆராய்ச்சி பண்ணணும் இல்லையா? அந்த ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மனப்பான்மை வேணும் இல்லையா? அந்த மனப்பான்மை நம்ம எல்லாருக்குமே இருக்கா?
நம்ம அது ஒரு பரந்த மனப்பான்மையோட, ஒரு நிர்வாண பார்வையோட, இயற்கையில் உள்ளது உள்ளபடி இது இப்படி தான் இருக்குது, இயற்கையோட கண்ணோட்டத்திலேருந்து நம்ம பார்க்குறோன்ற அந்த ஒரு பயிற்சியோ இல்லை அந்த ஒரு புரிதலோ நமக்கு யாருமே சொல்கிறதில்ல. நம்ம சின்ன வயசுலேருந்து நமக்கு என்ன சொல்லி வளர்க்குறாங்க, நம்ம வீட்டில் இப்படி தான், நம்ம பெரியவர்கள் இப்படி தான், நம்ம பரம்பரையில் இப்படி தான், நம்ம ஊரில் இப்படி தான், நம்ம கம்யூனிட்டியில் இப்படி தான், இந்தியானா இது இப்படி தான் அப்படின்னு சொல்கிறோம். பட் இது எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது. இந்த குழந்தைய கொண்டு போய் நெதர்லாண்ட்ஸில் வளர்ந்தா நம்ம ஊரில் இப்படி தான் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நம்ம பரம்பரையில் இப்படி தான் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அந்த குழந்தைய நீங்கள் அடாப்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அது அந்த ஊர் குழந்தை மாதிரி தானே வளர்ந்துருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு சைபீரியாவில் ஒரு சிங்கம் இருக்குது, இல்லை ஒரு கரடி இருக்குது, இல்லை ஒரு புலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவில் ஒரு புலி இருக்குது. ரெண்டு வேறு வேறு பிரதேசத்தில் இருக்க புலி தான். ஆனால் புலிக்கு உண்டான தன்மையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா? அது போய் புல்லெல்லாம் சாப்பிடாது. அதுவும் அதுக்கு உண்டான உணவை தான் கரெக்டாக சாப்பிடும். அதே விதத்தில் தான் அது வாழும். ஏன்னா எல்லா ஊர்லேயும் புலிக்கு உண்டான விதி அதே தான். அதே மாதிரி மனித பெண்களுக்கும் உலகம் ஃபுல்லாக ஒரே விதி தான் இருக்குது. வேறு யூனிவர்ஸ்க்கு நீங்கள் போனாலும் அதே விதி தான் இருக்கும்ன்றதுனால இந்த விதிகளை நம்ம கடைபிடிக்காத வரைக்கும் ஆஸ் அ கம்யூனிட்டி நம்ம ஜெயிக்கவே முடியாது. இந்த விதிகளை நம்ம புறக்கணிக்கிறதுனால, பெண்களை நம்ம மட்டமாக நினைக்கிறதுனால, பெண்களை நம்ம சாதாரண அல்பமான வேலைகளுக்கு பயன்படுத்திக்கிறதுனால அந்த பெண்களோட ரியல் வீரியம் என்ன, பெண்களோட ரியல் பவர் என்னன்றது நமக்கு அப்போ இது நடக்குதுல்ல. இந்த ரெண்டு பேருக்கும் நடக்கிற இந்த பாலியல் போர்க்களம்னு நம்ம சொல்கிறோம்ல, இந்த மேன் வந்து எப்போவுமே ஜெனட்டிக்காகவே இந்த பெண்ணை பயன்படுத்திக்க தான் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதை பற்றி ஒரு ரிசர்ச் நடந்தது. நீங்கள் க்ளோனிங் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. டாலின்னு ஒரு ஷீப்பை க்ளோன் பண்ணி டாலியோட அம்மாவோட அந்த ஃபுல் செட்டு குரோமோசோம் வச்சு இன்னொரு ஷீப்பை உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்கும் போது என்ன ஆச்சுன்னு பார்த்தா அந்த குட்டி வந்து சீக்கிரமாகவே முதுமை அடைஞ்சிருச்சு. சில ஜீவராசியில் ஆண் சேர்க்கை இல்லாமல், புணர்ச்சி இல்லாமலே, ஆணோட விந்தணு கலப்பு இல்லாமலேயே பெண்ணே குட்டி போட்டுரும், பெண்ணே முட்டை இட்டுடும். ஃபார் எக்ஸாம்பிள் கொமோடோ டிராகன் ஒரு பெரிய பல்லி இருக்குது. அந்த பல்லி வந்து ஆணே வரல, அந்த 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 தீவுக்கு ஆணே வரலன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே ஒரு குட்டி போட்டுரும். அந்த குட்டி எதுன்னு பார்த்தா அந்த தாயோட அதே ஜெனட்டிக் மெட்டீரியலோட ஒரு பிரதி. அதை எடுத்து அது குட்டி போட்டுறோன்னா ஜனத்தொகையை பெருக்கணுமே, நம்ம கண்டினியூ ஆதோன்னா அடுத்த சைக்கிள்லையாவது இன்னொரு ஆணோட சேர்ந்து வீரியம் மிக்க ஒரு குட்டியை போட முடியுன்றதுனால டெம்பரரியாக இப்படி ஒரு மெத்தடு இந்த கொமோடோ டிராகன் ஃபாலோ பண்ணுது. அப்போ இதை வச்சு அவங்க என்ன ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரே தாய்கிட்டேருந்து ஃபுல் செட்டு குரோமோசோமும் கிடைக்கிற குழந்தை ஆக்சுவலி மரபணு ரீதியாக வீரியமாக இருக்குது, ஐ மீன் வீரியம் குறைவாக இருக்குது. ஆனால் அப்பா கிட்டேருந்து வர அந்த எக்ஸ்ட்ரா அந்த 50% குரோமோசோம் கிடைக்கும்போது அந்த குழந்தைக்கு பலம் அதிகமாக இருக்குது. இது ஒன்று. அப்பா வேற ரத்தம், வேற இனம், எவ்வளோக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோக்கு எவ்வளோ குழந்தைக்கு வீரியம் அதிகமாகுது. இது அடுத்த விஷயம். அப்போது ரிசர்ச்சில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உங்களுக்கு வேண்டியது மொத்தம் 2 செட்டு குரோமோசோம் தானே, 2 லேடிஸ் கிட்டேருந்து 2 குரோமோசோம் எடுத்து ஒரு எக்கில் போட்டு ஃபியூஸ் பண்ணி ஒரு பேபி உருவாக்கலாமான்னு ட்ரை பண்ணி எலிகளுக்கு இந்த ரிசர்ச் பண்ணாங்க. ஜப்பானில் இந்த ரிசர்ச் நடந்தது. 2 தாய் எலிகள் 2 செட்டு குரோமோசோம் தனித்தனி 50-50 குரோமோசோம் ஜாயின் பண்ணால் 100%. அதை ஒரு எலியோட செல்லில் ஃபிக்ஸ் பண்ணி அதை குட்டி போட வச்சாங்க. அப்போ பார்த்தா அந்த குட்டிக்கு வந்து இந்த பிளசண்டான்னு சொல்லுவோம்ல, பிளசண்டாக்கு தமிழில் என்ன மேடம்? தொப்புள் கொடி, அது அம்பிளிக்கல் கார்டு மேடம், நஞ்சு கொடியன்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த பேபிஸ்க்கு, எலினா நிறையா பிறக்கும்ல, சின்ன 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 நஞ்சு கொடியாக இருந்ததுனால அந்த குழந்தை ஃபுல் டெவலப்மெண்ட்டே வரல. சரி, இன்னொரு ரிசர்ச் பண்ணலாம். 2 ஆண்களோட செல்லை சேர்த்து 23 ஆண் செல் 23 ஆண் செல், அது மனிதர்களுக்கு சொல்கிறேன், ஜாயின் பண்ணி வர அந்த கம்ப்ளீட் செட் குரோமோசோமை ஒரு பெண்ணோட உடம்புல செலுத்தி குட்டி போட வைக்கலான்னு பார்த்தா அப்பையும் அந்த குழந்தைக்கு பெரிய ப்ளசண்ட்டாக இருந்தது. நஞ்சு கொடி ரொம்ப பெருசாக இருந்தது, ஆனால் பேபி சின்னதாக இருந்தது. அப்போ தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க, ஒரு ஆணோட உடம்புல ட்ராவல் பண்ணுறதுனாலயே அந்த ஹாஃப் செட் குரோமோசோமுக்கு தனிப்பட்ட சில சாத்தியக்கூறுகள் இருக்குது. அந்த பெண்ணோட ரத்தத்தை உறிஞ்சுறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி ஆண் உடம்புலேருந்து வந்த குரோமோசோமுக்கு மட்டும்தான் அந்த அதை உருவாக்குறதுக்கு தன்மை இருக்குது. அதை நீங்கள் வெளியிலேருந்து பெண்கிட்டேருந்து எடுத்திங்கன்னா அந்த தன்மை வரமாட்டேங்குது. அப்போ ஒரு பெண்ணோட உடம்புல பயணிப்பதனாலையும் ஆணோட உடம்புல பயணிப்பதனாலையும் அந்த கேமேட்டுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றத்தை தான் இம்ப்ரிண்டிங்னு சொல்லுவாங்க. ஒரு ஆணோட உடம்புலேருந்து வந்ததுனால அதுக்கு சில பிரத்யேகமான தன்மைகள் இருக்குது. ஸோ இது தேவைன்னா நமக்கு எப்போவுமே ஆண்கள் தேவை. நிறைய பேர் சயின்டிஃபிக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்கள் இல்லாமல் கூட குழந்தை பெக்கலாம். உண்மைதான், பெக்கலாம். ஆனால் அந்த குழந்தை வீரியமாக இருக்கும்னா இருக்காது. நமக்கு ஆண்கள் தேவை. ஏன் தேவைன்னா அதே அந்த குரோமோசோம் டிரான்ஸ்ஃபருக்கு தேவை. அதை விட முக்கியமாக இயற்கை படைத்தது போலவே இந்த பெண் கூட பயணித்து இந்த குழந்தைகளுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த சமுதாயத்துக்காக கூடி செயல்பட்டு ஒரு செட் ஆஃப் குழந்தைகள் ஒழுங்காக வளரணும்னா அந்த ஒட்டுமொத்த ஊரே கூடி இந்த குழந்தைகளுக்காக உழைத்தால் தானே முடியுமே தவிர இந்த ஒரு பொம்பளை மட்டும் வளர்த்து கொடுத்துட்டா முடியாது.
நம்ம ஊரில் பாட்டில் கூட பாருங்கள் எவ்வளோ போங்காட்டம் ஆடுவாங்க தெரியுமா? எல்லா குழந்தையும் பிறக்கும்போது நல்லா தான் பிறந்தது, அது நல்லவராவதும் தீவராவதும் அன்னை வளர்ப்பதில்லேன்னு அம்மா மேலே ஃபுல் ப்ளேமை போட்டுருவாங்க. நீ எல்லாம் எங்கேயா போன, நீ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்த? ஸோ இதெல்லாம் சரியான சப்பக்கட்டுன்றதுனால லெட்டஸ் ரியல் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகமே படைக்கப்பட்டது அடுத்த தலைமுறைக்காகத்தான். இந்த அடுத்த தலைமுறைன்னு ஒன்றுத்துக்காக தான் இந்த ஆணுன்னு இருக்கார், பெண்ணுன்னு இருக்காங்க. தனிப்பட்ட முறையில் ஆண் சிறந்தவனோ பெண் சிறந்தவளோ அது நமக்கு தேவையில்லாத வாக்குவாதம். 2 பேருமே அவசியமானவர்கள். இவங்களுக்குள்ள ஜெனட்டிக்காக சில தன்மைகள் இருக்குது. ஆணோட அந்த ஜீன் பெண்ணோட ஜீனை பயன்படுத்திக்க பார்க்குது, அதே மாதிரி பெண்ணோட ஜீன் ஆணோட ஜீனை பயன்படுத்திக்க பார்க்குது. இது 2த்துக்கும் சமமாக போதுமான அளவு குழந்தையோட வீரியத்தை கூட்டி தர அளவுக்கு இருந்ததுன்னா ஆல் வின் சிச்சுவேஷன். ஒன்று டேமேஜ் பண்ணிவிட்டு குழந்தைய நாசமாக்குதுன்னா இது ஆல் லூஸ் சிச்சுவேஷன். நம்ம ஆல் வின் சிச்சுவேஷனுக்கு ட்ரை பண்ணுமா, ஆல் லூஸ் சிச்சுவேஷன் ட்ரை பண்ணுமானா கண்டிப்பாக ஆல் வின் சிச்சுவேஷன் தான் ட்ரை பண்ணணும். அப்போ இயற்கை வடிவமைத்தபடி அந்த ஆர்கானிக் வாழ்க்கையை தான் நம்ம வாழணும். அப்போ பெண் சுதந்திரமாக இருக்கணும், பெண் தலைவியாக இருக்கணும், பெண் தன் துணையை தானே தேர்வு செய்யணும். முடிந்தால் மரபணு சம்பந்தம் இல்லாத வேற்றின ஆண்களை அவங்க சேர்த்துக்கணும். அப்படி சேரும்பொழுது குழந்தைன்னு ஒன்று பிறக்கும். இந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த ஆண் அந்த குழந்தை வளர்ப்பில் முழு கவனமும் செலுத்தணும். ஒரு